Redmi Note 12 Turbo unboxing video ஒரு ஸ்பெஷல் ஹாரி பாட்டர் எடிஷன் ஃபோன் பற்றி சொன்னால கையில் கிடச்சிருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஹாரி பாட்டர் எடிஷன் ஃபோனை க்ளோஸ்அப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஹாரி பாட்டர் எடிஷன் Redmi Note 12 Turbo. இந்த பாக்ஸை ஒரு புக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரி பாட்டர் அஃப்கோர்ஸ் டாப்பில் மென்ஷன் ஆகிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கோட வைப் தான் இங்கே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் ஹாரி பாட்டர் ஸ்டாஃப், அந்த 4 ஹவுசஸும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாஃப். நான் Redmi Note 12 Turbo வீடியோவில் சொன்ன மாதிரி இது 12/256 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டிப்பிக்கலாக பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொலாபரேஷன்ஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நம்மக்கிட்டேருந்து காசு கறக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஹையஸ்ட் கியூவில் மட்டும்தான் அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் வெர்ஷன் இருந்தாலும் இது 12/256 கொடுத்துருக்காங்க. எனிவேஸ், புக்குங்கிறதுனால சைடில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளாப் இருக்குது. ஹாரி பாட்டர் வேர்ல்டில் உள்ள சில காமன் ஸ்பெல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த சின்ன ப்ரூம் ஸ்டிக், நைஸ் டச். இங்கே இன்னும் ஹாரி பாட்டர் ஸ்டாஃப். ஸோ ஓகே, ஓப்பன் ஆக்சுவலாக தலைகீழ இருக்குது. ஸோ மாற்றுவோம். இப்போது இந்த புக் ஆர் அதர் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்க தாறுமாறாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் நிறைய வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். சைடில் இந்த லெட்டர் OnePlusனால பிராண்ட்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு லெட்டர் வருது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. பட் இது ஆக்சுவலாக நம்மளுக்குள்ள லெட்டர் இல்லை. ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா முதல் படத்தில் ஹாரிக்கு அந்த எக்கச்சக்கமான இன்வைட் லெட்டர்ஸ் வரும்ல, ஸோ அந்த லெட்டர் தான். ஸோ அதை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சீல் எல்லாமே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். புக்ஸை பல தடவை படித்த ஹாரி பாட்டர் ஃபேனாக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது உங்களோட டிப்பிக்கல் ஹாக்வாட்ஸ் இன்வைட் லெட்டர், ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, புக்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே க்ளோஸாக பாருங்கள். பேக்கில் அதே விஷயம் தான், பட் சைனீஸில். அஃப்கோர்ஸ் சைனா எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறதுனால. ஓகே, இப்போ திருப்பி வைப்போம். இது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக பட்டுச்சுன்னா அடுத்தது பாருங்கள். இந்த சிம் இஜெக்டர் டூல், இது பிளாட்ஃபார்ம் 9 3/4 அந்த தீமிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 9 3/4 புக்ஸ் படித்து இல்லை மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் ஹாக்வாட்ஸ் எக்ஸ்பிரஸ் போட் பண்ணுவாங்க. அதை சிம் இஜெக்டர் டூலில் இன்கார்பரேட் பண்ணது ஒரு நல்ல டச். அடுத்து இது மிரர் ஆஃப் எ ஈஸ்ட். ஸோ ஹாரி பாட்டர் மூவிஸ், புக்ஸ், அந்த யூனிவர்ஸில் இந்த மிரர் ஆஃப் எ ஈஸ்ட்டுங்கிறது அந்த மிரரில் யார் பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு உங்கள் ஹார்ட்டோட டீப்பஸ்ட் டிசையர்ஸ் தெரியும், ஆக்சுவலான ரிஃப்ளெக்ஷனுக்கு பதிலாக. இங்கே அதை தான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்கள் ஹார்ட்டோட டீப்பஸ்ட் டிசையர் ரெட்மி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது கேட்குறது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை பாராட்டுவோம். பேக்கில் கொஞ்சம் சைனீஸ் ஸ்டஃப். ஸோ எஸ், இது தான் நான் சொன்னேன். ஐ ஷோ யூ நாட் யுவர் ஃபேஸ் பட் யுவர் ஹார்ட்ஸ் டிசையர். ஸோ அதுதான் மிரர் ஆஃப் எ ஈஸ்டோட ஓவரால் திங். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் எடிஷன் Redmi Note 12 Turboக்கு வருவோம். ஆக்சுவலாக ஃபோனை வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹாரி பாட்டர் ஸ்டாஃப், ஹைலைட்ஸ், ஹெட்விக், கோல்டன் ஸ்னெச், குவிடிச், காப்லெட் ஆஃப் ஃபயர், ப்ரூம், ஹாரியோட ப்ரூம், சார்ட்டிங் ஹேட், ஹாக்வாட்ஸ் எக்ஸ்பிரஸ். இப்போ இது இன்னொரு ஹாரி பாட்டர் தீம்ட் பாக்ஸ். இதுக்குள்ளே கேஸ் இருக்குது. அது போக ஒரு சில ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஒரு ஹாரி பாட்டர் ஃபேனாக இந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இங்கே இந்த ஹவுசஸ் எல்லாமே கலரில் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அது போக திருப்பியும் கொஞ்சம் ஹைலைட்ஸ், அந்த நைட் பஸ், ட்ரெயின், சிரியஸோட ஃப்ளையிங் பைக், ஹாக்ரிட் இனிஷியலாக ஹாரியை பிவட் டிரைவ்க்கு எடுத்துகிட்டு வர அந்த பைக். ஒரு ஃபேனாக எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ், இதுக்கு ஒரு ஃபால் லெதர் ஃபினிஷ் இருக்குது அந்த ஃபாஸ்ட் ஸ்டிச்சிங்கோட. இந்த ஃபோனுக்கு இது நல்லாவே ஃபிட் ஆகும். அந்த ஃபோனுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி குவிக் ஸ்டார்ட் கைட், அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டுக்கும் மராடர் மேப் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ரெட்மி. ஸோ எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பல வருஷமாக இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கொலாபரேஷன் இது தான். ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இந்த பேக் திருப்பியும் சூப்பராக இருக்குது. ரொம்பவே அந்த லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதுலேருந்து பின்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த பிராண்டிங், இந்த ஹாக்வாட்ஸ் லோகோ, இது ஒரு சின்ன ஈஸ்டர் எக். இந்த கேமரா சென்சர்ஸ்க்கு நடுவில் ஒரு கோடு போட்டு ஹாரி பாட்டரோட கிளாஸஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த லைட்னிங் சிம்பிள் ரொம்ப இம்ப்ரெசிவ். ரெட்மி சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஓகே, இப்போ நம்ம திருப்பி அன்பாக்சிங்க்கு வருவோம். இன்னொரு தீம்டு பாக்ஸ். இதில் சார்ஜர், டைப் சி கேபிள். ஸோ இங்கே இது ஒரு சின்ன மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா இந்த சார்ஜர், லைட்னிங் கேபிள் அப்படியே ஸ்டாக்காக தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே மேபி ஒரு லைட்னிங் ஸ்கார் போட்டிருக்கலாம், லைட்னிங் சார்ஜிங் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த டைப் சி கேபிள் கூட அட்லீஸ்ட் ஒரு வேறு கலரில் கொடுத்துருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த ஃபோனுக்கு வருவோம். சாஃப்ட்வேர்னு வரையில் பூட் அனிமேஷன் அந்த கோல்டன் ஸ்னிட்ச் பறக்கிற மாதிரி இருக்கு. பட் இங்கே அந்த பூட் டோன் ரெகுலரான மியூஐ தான். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ்மாக எனக்கு தெரிஞ்சுது. பூட் ஆன ஒன்று லாக் ஸ்க்ரீனில் திருப்பியும் இந்த கோல்டன் ஸ்னிட்ச் இந்த வால்பேப்பரில், ஹோம் ஸ்க்ரீன்லேயும் ஹாரி பாட்டர் தீம்டு வால்பேப்பர் இருக்குது. பட் இங்கே தான் ஒரு ஹாரி பாட்டர் ஐகான் பேக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ்லலாம் ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது இன்க்ளூட் பண்ணி பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி மியூஐயோட தீம் இன்ஜின் இருக்கையில் மியூஐக்கு தீம்ஸ் என்றைக்குமே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்திருக்கு. பல வருஷமாக அது ஒரு பாசிட்டிவ்னு அவங்களும் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பண்ணல, ஒரு ஏமாற்றம். ஓகே, ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் சைடில் அந்த பூட் அனிமேஷன் ப்ளஸ் இந்த 2 வால்பேப்பர்ஸ் அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க பெருசாக பண்ணல. அந்த கேஸ் நல்லா ஃபிட் ஆகுதுன்னு சொன்னால அது காரணம் இதுதான். அந்த கேஸை நீங்கள் பேக்கில் போடையில் உங்களுக்கு அந்த ஓவரால் பேக்கோட லுக் இன்னமும் அப்படியே ஷைன் த்ரூ ஆகுது. ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கேஸோட இன்சைடில் கூட ஹாரி பாட்டர் ஸ்டஃப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹாரி பாட்டர் ஸ்பெஷல் எடிஷன் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பிடிக்கலனாலும் என்ன பண்ணணும்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.